ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கும்மான கடப்பா எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸை வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடப்பா ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். கடப்பா வைக்க தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, ஏலக்காய் இலை, சோம்பு, ஸ்டார், 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வைக்கணும், பச்சை பட்டாணி, தக்காளி, கேரட், 5 பச்சை மிளகாய், 3 பெரிய உருளைக்கிழங்கு அவித்து எடுத்துக்குவோம், பைத்தம்பருப்பு 1 கப், கல், தேவையான எண்ணெய், புதினா, கொத்தமல்லி. தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்தாச்சு. வாங்க கடப்பா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பைத்தம்பருப்பை வேக போட்டுக்கோங்க. பைத்தம்பருப்பை வேக போட்டுக்கோங்க. பைத்தம்பருப்பை வேக போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பட்டை, மராட்டி மொக்கு, கிராம்பு, இலை, ஸ்டார், ஏலக்காய், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாங்க போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேரட், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வேகணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிச்சோன்னு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னா பருப்பு ஆட் பண்ணணும். வேக வச்ச பருப்பு, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இது மாதிரி நல்லா கொதிச்சதும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால உருளைக்கிழங்கு வேகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சோன்னா கொத்தமல்லி இலையை இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், கடப்பா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இட்லியோடு ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்தது. Bye friends.